இப்போ ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஊக்பட்டி அளவில் வந்து லென்த்தியாக ஒரு துணி எடுத்து 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாக. மிஷின்லேயே ஊக்கு வைக்கிறதுக்கு வந்து ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 துணி தேவைப்படும். இப்போ ஒரு துணியை எடுத்து நம்ம லென்த்தாக ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி ஒரு 2 இன்ச்சில் ஒரு துணியை எடுத்து 1/4 இன்ச்சு மடித்து தைக்கலாம். ஏன் இந்த 1/4 இன்ச்சில் மடித்து தைக்கணுன்னா ஒரு அளவுக்காக தான். இப்போது கீழேருந்து மேலே வர ஊக்கு எந்த இடத்துல எல்லாம் வேணுங்கிறத அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழேருந்து மேலே வர 7 இன்ச்சு வருது. 1.25 இன்ச் கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து வச்ச துணியை எடுத்து அது மேலே வைக்கணும். கீழேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே மார்க் இருக்கிற வரைக்கும் அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே மார்க் பண்ண இடத்துல நிறுத்தி நம்ம மடித்து தைச்சிருக்கிற அளவு வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 3 mm கேப் விட்டு ஒரு ஊக்களவு மட்டும் இடையில கேப் விட்டுட்டு அடுத்தும் அந்த மடித்து தைச்ச அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த மார்க்லேயும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு பக்கத்துலேயே குதிரையை தூக்கி 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடணும் அடுத்த மார்க்குக்கு. இதே மாதிரி எல்லா கொக்கி வைக்கிற இடத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணுறனால கையில் ஊக்கு வைக்கிற நேரம் மிச்சம்தான் ஆகும். ஈஸியாக மிஷின்லேயே வேலை முடிஞ்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே ஒரு துணி இருக்கும். நம்ம உள்ளே மடித்து வச்ச துணியும் இருக்கும். அந்த 2 துணிக்கு இடையில இந்த ஊக்கு உள்ளே போகிற மாதிரி உள்ளே இருந்து அப்படியே விட்டால் வெளியே அப்படியே இது திரும்பிடும். அப்படியே உள்ளே விட்டு அப்படியே நம்ம ஊக்க வெளிப்பக்கமாக எடுக்கணும். மேலே மாற்று கொக்கி மட்டும் மேலே வர மாதிரி இருக்கணும். இதேமாரி எல்லா ஊக்கையும் உள்ளே வச்சு அப்படியே திருப்பணும். ரொம்ப ஈஸி தான். உள்ளே விட்டு அது அப்படியே உள்ளே போட்டு அப்படியே திருப்பிடணும். அவ்வளோதான். ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். கழண்டு வந்துடும்னு பயம்லாம் இல்லை. நம்ம கையில் எப்படி தைச்சா ஃபிட்டாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா கரெக்டாக இருக்கும். கழண்டெல்லாம் வராது. இப்போ எல்லா ஓகேயும் வச்சாச்சு. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அளவாக மடித்து தைக்கிற அளவு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற துணியை ரிமூவ் பண்ணிடலாம்.
அடுத்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம எப்படி மடித்து தைப்போமோ அதே மாதிரி மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு அப்படியே மடித்து தைச்சா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக கொக்கி வச்சா